மிக அவசரம், மிக அவசியம். கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜிகேஎம் அவர்கள் டெல்லியிலே இன்றைக்கு புகார் மனு கொடுத்திருக்கிறார். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், போலி ஆவணத்தின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அபகரிக்கிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா, தலைவர் மருத்துவர் ஐயா தான் என்பதை சொல்லி ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறார். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை என்று சொல்வார்கள். ஒரு வழக்கு கொடுத்தா அந்த வழக்கை சந்திக்கணும், அவ்வளவுதானே. இதில் என்ன இருக்குது? மருத்துவர் ஐயா கொடுத்துருக்கிறார் வழக்கு. மருத்துவர் ஐயா கூப்பிட்டா நீங்கள் போக மாட்டீங்களா? மருத்துவர் ஐயா வழக்கு கொடுத்தா அந்த வழக்கை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்களா? உடனே ஜிகேஎம் மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க, ஜிகேஎம் மேலே வழக்கு போட போகிறோங்கிறீங்க, மான நஷ்ட வழக்கு வேணுங்கிறீங்க, அவதூறு பரப்புறாருன்றீங்க. மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடியவர் தான் ஜிகேஎம் அவர்கள். உடனே ஜிகேஎம் மேலே பாஞ்சு விடுவுறீங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அமைதி காக்க வேண்டிய நேரம் இது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைதியாக இருங்க, தயவு செய்து அருள் கூர்ந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் ஏன் சண்டைக்கு போகிறீங்க? ஏன் அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார், நீக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு தற்காலிகமாக ஒரு மாதத்துக்கு அப்புறமோ ஓராண்டுக்கு அப்புறமோ கூட அவர் மருத்துவர் ஐயாவை சந்தித்து இன்றிலிருந்து நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன், ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை சொன்னால் போதுங்க. அந்த நிமிடத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஏதோ ஒரு பொறுப்புக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருவார். ஐயாவுடைய பையன், நம்முடைய அண்ணன். நாம தான் அவரை மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று சொல்லி 2016 நாடு தழுவிய அளவில் தலைவராக கொண்டாடினோம். தலையில மேல் தூக்கி வைத்து கரகம் போல ஆடணும். அவரை தலைவராக வர வேண்டும் என விரும்பியவர்கள் நாம். அந்த பணி இன்னும் தொடரும். மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணையிட்டால் அந்த பணி இன்னும் தொடரும். மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறது இந்த நாடு, இந்த மண், இந்த சமூகம், இந்த கிராமம். எங்க பட்டி தொட்டி எங்கும் மருத்துவர் ஐயா சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊரிலையும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம். அதை பாருங்க, அதிலிருந்து தெரியும் மருத்துவர் ஐயாவின் கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கிறது, மருத்துவர் ஐயாவுக்கு தமிழ்நாடு எவ்வளவு ஆதரவாக இருக்கிறது என்பதை அந்த போராட்டம் காட்டும். ஏற்கனவே நடந்த பூம்புகார் மாநாடு, பொதுக்குழு, செயற்குழு, இப்போ கடலூரில் நடந்த ஒருங்கிணைந்த பொதுக்குழு, இப்படி சேலத்தில் நடக்குது, தருமபுரியில் நடக்குது, கும்பகோணத்தில், மயிலாடுதுறையில், இப்படி எல்லா இடங்களிலும், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், இப்படி எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் வலுவோடு இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி வலுவோடு இருக்கிறது. அண்ணன் அவர்களை சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். முன்னாள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் செயல் தலைவர் அவர்களை இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சிறிது காலம் ஒதுக்கி வைத்திருக்கிறார். நமக்குள்ள இதுக்கு என்ன சண்டை? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? கொஞ்ச கால பிரச்சனை, சண்டைன்னா நம்ம எல்லாரும் இது மாதிரி முகநூலில் எழுதுறது தப்பு இல்லையா? வழக்கறிஞர் பாலுக்கு ஆதரவாக சில பேர், பாலுக்கு எதிராக சில பேர், ஜிகேஎம் அவர்களுக்கு எதிராக சில பேர், மருத்துவர் ஐயாவை விமர்சித்து சில பேர், அண்ணன் மருத்துவர் அவர்கள் அன்புமணி அவர்களை விமர்சித்து சில பேர். ஏன் எழுதணும்? எதுக்காக எழுதணும்? ஊரு 2 போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அப்படி அடுத்தவர்களுக்கு நீங்கள் வழியிட ஏன் விரும்புகிறீங்க? அன்னை எப்போ சாவான், திண்ணை எப்போ காயும் அப்படிங்கிற நினைப்பில் நீங்கள் அடித்து கொண்டு, நீங்கள் சண்டை போட்டு கொண்டு, விமர்சித்து கொண்டு, உங்களை அறியாமலேயே நீங்கள் பலவீனப்படுத்தி கொண்டிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அரியணை ஏறுறது? நம்முடைய இலக்கு என்ன? 2026 மருத்துவர் ஐயா யாரை சொல்லுகிறாரோ அவரை சட்டமன்ற உறுப்பினராக்க வேண்டும். மருத்துவர் ஐயா எந்த அணியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த அணி கூட்டணிக்காரர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னும் வலுவோடு நிறுத்த வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுமை பொருந்திய கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறவர் தான் எம்எல்ஏவாக ஆக முடியும். பாட்டாளி கட்சி நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க முடியும். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் மருத்துவர் ஐயா இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் இன்னும் வேகமாக வேலை செய்யணும். இப்போ நெய்வேலியா அண்ணன் ஜெகன் அவர்கள் வெற்றி பெறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் ஐயா அவர்கள் சொல்லுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த பணியை மட்டும் தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் கை காட்டக்கூடிய அத்தனை பேரும் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக கூட நம்மால் வந்துவிட முடியும். ஏன் வர முடியாது? 30 பேர் 40 பேர் மருத்துவர் ஐயா கை காட்டுறவர்கள் வெற்றி பெற்றால் 2026 நம்ம கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். ஏப்பா நாங்கள் 40 எம்எல்ஏ இருக்கோம், எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுனா கொடுக்க போகிறாங்க. அக்கா ஸ்ரீகாந்தி கூட அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது.
மருத்துவர் ஐயா கை காட்டக்கூடியவர்கள் வெற்றி பெற்றால் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் வருவது உறுதியாகும். நம்ம என்ன செய்யணும்? ஒரு நெஞ்சு உரத்தோட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பணி, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பின்தங்கிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு அது செய்திருக்கக்கூடிய சாதனைகள், ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடந்தவர்களை எல்லாம் இன்றைக்கு தூக்கி கொடுத்திருக்கிறது, முன்னேற்ற பாதையை அழைத்து வந்திருக்கிறது. இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்து, அருந்தியர் இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவர் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு, மிகவும் பின்தங்கியவர் இடஒதுக்கீடு என இன்றைக்கு அந்த பேரினம் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற இந்த சமூகம் இந்த மக்களை உயர்த்துவதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறது. எத்தனை சிறை வாழ்க்கை. சமூக நீதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டால் வேற யாரு பேசியிருப்பா அதிகமா? நான் படித்த புத்தகத்தின் வாயிலாகவோ இல்லை நான் அறிந்த காரணத்தினாலவோ சொல்லுறேன், பெரியாருக்கு பின்னால் இந்த தமிழ் சமூகத்தில் ஒருவர் இப்படி பிரச்சாரம் செய்திருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி போராட்டம் பண்ணியிருக்கிறார், இப்படி சிறை சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயா ஒருவர் தான். மருத்துவர் ஐயா மட்டும்தான். மருத்துவர் ஐயாவை விட்டால் வேற யாருமே கிடையாது. எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு, அவங்கெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, வேலை செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதிகப்படியாக செய்திருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா என்பதை மறந்து விடக்கூடாது. மருத்துவர் ஐயாவுடைய தியாகம் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. மருத்துவர் ஐயாவுடைய தியாகம் என்பது சாதாரணதல்ல. நசுக்கப்பட்டவனுக்கானது, ஒடுக்கப்பட்டவனானது, ஊமை ஜனங்களுக்கானது, ஊமை மக்களுக்கானது. மருத்துவர் ஐயா தான் அந்த குரலாக ஒலித்தார். மருத்துவர் ஐயா தான் ஒடுக்கப்பட்டவனின் குரலாக ஒலித்தார், நசுக்கப்பட்டவனின் குரலாக ஒலித்தார், பின்தங்கியவனின் குரலாக ஒலித்தார். மிக மிக பின்தங்கிய மக்களுடைய பிரதிநிதியாக பேசினார். கிளர்ச்சி செய்தால், புரட்சி செய்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும் என சொன்னார். கிளர்ச்சியிலே ஈடுபட்ட ஒருவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா. மண்டல் குழு அறிக்கைக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார். மண்டலுக்கே உயிர் கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்கள் சாதாரண ஆள் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஐயா வாழ்கிற காலத்தில் நாம் இப்படி சண்டை போட்டுக்கலாமா? அண்ணன் அவர்கள் அருள் கூர்ந்து அண்ணனோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நமக்குள்ள எந்த விதமான சண்டைகளும் வேண்டாம், சச்சரவுகளும் வேண்டாம். மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை, இனி நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டா போதுங்க, அந்த நிமிஷமே நாமெல்லாம் ஒன்றாயிடுவோம். அண்ணன் தம்பிகள் நாமெல்லாம் கைகோர்த்து நடக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வர வேண்டும், வரும் என நம்புகிறோம். அதனால தான் நம்ம சொல்கிறேன், நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் எண்ணற்ற இருக்கிறது. தலைமேல் கத்தியாக எண்ணற்ற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இடஒதுக்கீடு வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், தனி இடஒதுக்கீடு வேணும், நீட்டை விலக்கணும், தமிழர் உரிமை பெறப்படணும், மீனவருக்கு பிரச்சனை நடக்குது, தமிழர்களுக்கு பிரச்சனை நடக்குது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ் சமூகம் வஞ்சிக்கப்படுகிறது, நமக்கான இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படலை. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம என்னைக்கு விடிவு காலத்துக்கு வர்றது? நம்ம அடைய வேண்டிய இலக்கு இன்னைக்கு இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பெரும்பான்மை சமூகம், 50% நமக்கு இடஒதுக்கீடு வேணும், 30% இடஒதுக்கீடு வேணும், 197% பெரும்பான்மை சமூகம் நாம. ஆனால் நமக்கான இடஒதுக்கீடு குறைவாக தானங்க இருக்குது. 69% இடஒதுக்கீடு தானே இன்னைக்கு இருக்குது. இன்னும் உயர்த்தி வேணுமா இல்லையா? அது இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு வேணுமா இல்லையா? 10.5 பத்தாது, 20% வேணும், குறைஞ்சபட்சம் 15% வேணும். இப்போ ஒரு டெம்பரவரி சொல்யூஷனுங்கிற அளவில் 10.5 கொடுத்தா இந்த மக்கள் ஏற்றம் பெறுவாங்க, எழுச்சி பெறுவாங்க, இந்த சமூகம் மாற்றம் அடையும், முன்னேறும், முன்னுக்கு வரும். இதை நோக்கிய நமது பயணமாக இருக்க வேண்டுமே ஒழிய நமக்குள்ளாக நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்ற சண்டை வேணாம். நீனும் பெரியவர் தான், நானும் பெரியவர் தான். நமக்குள்ளாக எதற்காக இந்த சண்டை? மருத்துவர் ஐயா நமக்கான தலைவர், நமது குடும்பத்தினுடைய தலைவர், நம்ம சமூகத்தினுடைய தலைவர், தலைவருக்கெல்லாம் தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள். இது வரைக்கும் ஐயாட்டிருந்து பிரிஞ்சு போய் ஒரு 10 கட்சி 15 கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக போனது தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள். ஆனால் இதற்கு முன்னாடி ஏற்கனவே 10-15 பேர் போயிருக்கிறாங்க. யாரும் அவ்வளோ பெருசாக மருத்துவர் ஐயா அளவுக்கு வளர்ந்ததாக எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் மருத்துவர் ஐயா தலைவருக்கெல்லாம் தலைவராக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் அச்சாணியாக, ஆணி வேராக, ஆலமரமாக, தலைப்பு செய்தியாக, ஆட்சி நடத்துபவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக, ஐயா அவர்கள் விடுகிற அறிக்கையை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக, அச்சப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு அறிவு கூர்மை இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு, அக்கறை
எல்லாம் மருத்துவர் ஐயாவுக்கு தாங்க இருக்குது, இது வேறு யாருக்குங்க இருக்குது? இப்படி ஒரு தலைமையின் கீழ் நாம் பயணிக்கிறோம் என்பதை பெருமையாக கருதுவோம். நமக்குள் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் இனிவரும் காலத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் காலமாக ஆக்குவோம். தமிழர் தேசத்தை தமிழச்சி ஆளட்டும். அக்கா அவர்கள் துணை முதல்வராகட்டும். அதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து தொகுதிகளிலும் வெல்லுவோம். நாங்கள் நெய்வேலியை வென்றெடுக்க தயாராகிவிட்டோம். நீங்களும் உங்கள் தொகுதியை வென்றெடுக்க தயாராகுங்கள். அண்ணனை பற்றியோ அப்பாவை பற்றியோ ஐயாவை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த பிரச்சனை நாளடைவில் சரியாகிவிடும். நம் பணி பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ப்பது, பாட்டாளி மக்கள் கட்சியை அரியணையில் ஏற்றுவது என்கிற ஒற்றை இலக்கோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.